Hey guys, welcome back to my channel. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் ரஞ்சனி. நான் இன்னைக்கு ரெடியாக இருக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு இந்தியன் கிளாம் லுக் தான். இன்னைக்கு இந்த கிளாம் லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்றதா நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நான் வந்து அதுக்கு ஒரு அனார்கலி ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் வேர் தான். அதுக்கு நான் வந்து ஒரு சில்வர் இயரிங் மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த லுக்கை நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸில் வந்து ப்ரைமர் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு என் ஃபேஸை ப்ரெப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் மேக்லேருந்து ஃபேஸ் அண்ட் பாடி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு தின்னான ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப மினிமலான ஒரு கவரேஜ்லாம் கொடுக்கும். ஆனால் எனக்கு இது இந்த பேசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் சிக்மாலேருந்து இந்த F80 ஃப்ளாட் கபூக்கி ப்ரஷில் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி என்னோடய ஷேடை விட கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்குது. என்னோடய எக்ஸாக்ட் ஷேடு என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கன்சீலர் வச்சு ஆஸ் யூஷுவல் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்னென்னா, மேக்கப் அப்ளை பண்ணுறதுலேயும் நிறையா லேயர் மேலே லேயராக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி ரொம்ப வந்து ஒரு ஹெவியான மேக்கப் வந்து எவ்ரிடேக்கு நமக்கு சூட் ஆகாது. எப்போவுமே ஒரு ஸ்கின் வந்து சீ த்ரூவாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். மேக்கப் போடணுன்ற ஒரு ஆசையும் அப்போ தான் வரும். பேசிக்காக சீ த்ரூவாக ஸ்கின்னாக இருக்கப்போ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறப்போ ஏன் மேக்கப்னு நீங்கள் கேட்கலாம். மேக்கப் வந்து ஜென்ரலாக என்னென்னா ஒரு ஒரு ஈவனான ஒரு லுக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மேக்கப் போடணும்னு நினைக்கிறது. இதில் வந்து ரொம்ப மினிமலாக இருக்க கவரேஜோடு இருக்க ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஹெவியாக நம்ம மேக்கப் போட்டிருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து Born This Way Too Facedலேருந்து Born This Way மல்டி ஸ்கல்ப்டட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். நான் எதுக்காக வந்து ஃபோர்ஹெட்டில் ஜா லைன்லலாம் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஷேட் எனக்கு டார்க்கராக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நான் எல்லா இடத்துலையும் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே சமயம் இது வந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் கன்சீலரை வந்து நம்ம பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் வந்து கான்டோர் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டோருக்கு நான் நெக்ஸ்ட்லேருந்து வண்டர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஃபஸ்ட் நோஸை கான்டோர் பண்ணிக்கிறேன். நோஸ் கான்டோர் பண்ணுறதுல வந்து இப்போது எனக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை சின்னது பண்ணுறது தான் என்னோடய அல்டிமேட்டாக எய்ம் நோஸ் கான்டோர் பண்ணுறதுல. ஸோ நான் அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவை வந்து சின்னதாக காமிக்கணும். ஸோ நான் வந்து நீளமாக சின்னதாக காமிக்கணும். நீளமாக காமிக்கிறதுக்கு நல்லா லென்த்தியான நோஸ் இருக்க மாதிரி, நோஸ் லைன் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஐப்ரோஸோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரியான ஒரு illusion க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி
இன்னைக்கு நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப படித்து தான் சீவியிருக்கேன். ஸோ ரொம்ப எனக்கு ஃபோர்ஹெட் இன்னைக்கு வந்து கான்டோர் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி சின்னதாக தான் தெரியுது. இப்போ என்னோட சீக் போனை லிஃப்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஹாலோஸை சீக் போனோட இந்த ஹாலோவில் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா கான்டோர்ன்றது வந்து ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக நமக்கு கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கான்டோர் பண்ணுறோம். இது எதுக்காகன்னா ஒரு நல்ல ஜாலைன் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணதுக்காக. இப்போ நம்ம இந்த கான்டோர் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கான்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க நான் இஷ்டப்படலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் ப்ரான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் எதுக்காகன்னா பேசிக்காக ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரான்ஸர்லாம் எதுவும் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஃபேஸ்க்கு நல்ல ஒரு டிமென்ஷன் க்ரியேட் பண்ண ப்ரான்சர் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ கான்டோர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து செட்டிங் பவுடர் வச்சு இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். லாரா மெர்சியர்லேருந்து ட்ரான்ஸ்லூசன்ட் செட்டிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே வெட் ஸ்பஞ்சில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்பவும் செட்டிங் பவுடர் எனக்கு இன்றைக்கி அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு டியூவியாக இருக்க அந்த லுக் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ செட்டிங் பவுடர் வச்சுட்டாவே ரொம்ப மேட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் நிறைய அப்ளை பண்ணலை, ரொம்ப மினிமலாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அனஸ்தாசியாலேருந்து ப்ரோ pomade தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரோஸ் கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக வந்திருக்கு. ஸோ நான் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எடுத்து ப்ரோஸ்க்கு கீழே இருக்க அந்த ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ப்ரஷில் நான் வந்து டிப் பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷனை. கன்சீலர் வச்சு தான் யூஸ்வலாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி டூ மச் அட்டென்ஷன் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் ஐப்ரோஸ்க்கு. ஸோ இன்றைக்கி நான் அது வேணான்னு நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷன் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த பவுடர் ப்ரஷ் எடுத்து சும்மா மேலே I'm just running over it. ஸோ ஐஷேடோவுக்கு நான் இன்றைக்கி வந்து StoryBook காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஃபேரி டெய்ல் பேலட்டும் டாமினிக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த செலஸ்டல் தண்டர் பேலட் ரெண்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டில் இருக்க கலர்ஸ் தான் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஷேடை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது StoryBook காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஸ்பிண்டல்ன்ற ஒரு ஷேடை தான் வந்து ட்ரான்சிஷன் ஷேடாக பிக் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து அதே பேலட்லேருந்து டான்ற ஒரு ஷேட் எடுத்து அதை இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு புல்லட் ப்ரஷ் மாதிரியான ஒரு ப்ரஷ்ஷு. ஸோ அதை எடுத்து நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் ஷேடு ப்ரஷ் எடுத்து StoryBook காஸ்மெட்டிக்ஸில் அதே பேலட்லேருந்து பியூட்டின்ற ஒரு ஷேடையும் செலஸ்டல் பேலட்டில் இருக்க லூசிட் ட்ரீம் ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து லிட்டில் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹேலோ ஐஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அது நம்ம லோவர் லாஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறோம்.
இப்போ நம்ம வந்து இன்னர் வே ஆஃப் த ஐலையும் அவுட்டர் வே ஆஃப் த ஐயில் லைக் போத் ஐலிட்லேயும் லோவர் லேஷ் லைன் ரெண்டுலேயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐபால் மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஹேலோ எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு வந்து நான் அதே ஸ்டோரிபுக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஃபேரிஸ்ன்ற இந்த சில்வர் கலர் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சில்வர் கலர் வந்து என்னோட ஆக்சசரிஸையும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது டூ மச் பிரைட்டாகவும் இல்லை, இந்த ஐஸு ரொம்ப சட்டிலாகவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரலாக கொஞ்சம் எலிகெண்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஐஸ் தான். அதே சில்வர் ஷேடை லோவர் லேஷ் லைன்லையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயே நான் வந்து C8 லண்டன்லேருந்து இந்த ஐஷேடோ லிக்விட் ஐஷேடோ ஐலஸ்டர் லிக்விட் ஐஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ஷேட் என்னென்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேட் தான் இது. வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாப்காக நம்ம வந்து இதில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ பேக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து மஸ்காரா ஐலைனர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து Decayலேருந்து பர்வர்ஷன் பிக்கர் பேடர் பிளாக்கர் மஸ்காரா எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு என்ன லேஷஸ் எடுத்திருக்கேன்னா ஹவுஸ் ஆஃப் லேஷஸ்லேருந்து ஃபெதரெட்ன்ற ஒரு லேஷ் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஆஃப் தி கேமரா நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லோவர் லேஷ் லைனுக்கு நான் மேபிலைன்லேருந்து டாட்டூ ஸ்டுடியோ ஜெல் பென்சில் லைனர் எடுத்து நான் வாட்டர் லைன் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் வந்து பெக்காலேருந்து இந்த ஷிம்மரிங் ஸ்கின் பர்ஃபெக்டர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஹைலைட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு மைல்டு ப்ளஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து C8 லண்டன்லேருந்து மெல்டட் லைட் டஸ்ட் ப்ளஷ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் லிப்ஸ்க்கு வந்து செயின்ட் லாரண்ட்ல ஸ்டீவ் லாரண்ட்லேருந்து என்ன ஷேடா ஓம்ன்ற இந்த ஷேடை லிப் லைனர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் இந்த நூட் கலர் லிப்ஸ்டிக், இது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் குவீன்ற பிராண்ட்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து எனக்கு ரீசன்ட் டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குது இந்த ஷேட். இது வந்து திக் ஸ்கின்ன்ற ஒரு ஷேடாக, இது கைண்ட் ஆஃப் ஒரு பீச்சி நூட். இந்த ஷேட் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபைனல் டச்சாக செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு எனக்கு ஐகானிக் லண்டன்லேருந்து ப்ரெப் செட் க்ளோ செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபைனலி பிந்தி வச்சு இந்த லுக்கை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லுக் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நைட் ஈவெண்ட்க்கு நைட் டைமான ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதே லுக்கை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் இல்லாமல் மாடர்ன் காஸ்டியூம்ஸ்க்கும் நீங்கள் கேரி பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக லைக் வேரபிளான ஒரு லுக் தான்.
ஐஸ் நீங்கள் இவ்வளோ ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் லேஷஸ் இல்லாமல் லேஷஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்லி வேரபிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லுக் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தது, இல்லை வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது, இன்புட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இன்புட்ஸ் கேட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் உங்களோட என்ன தாட்ஸாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.